Taste the Daily. 108வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் கழக நிர்வாகிகள் சிறப்பாக கொண்டாடினர். வண்ணாரப்பேட்டையில் ராயபுரம் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் 500 பேருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் எர்ணாவூர் பகுதியில் 4வது வார்டு முன்னாள் கவுன்சிலர் சரவணன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படம் மற்றும் 7 இடங்களில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளை வழங்கிய பின்னர் 600 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆர்கே நகரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு வடசென்னை மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் மலர்தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார். கொருக்குப்பேட்டை எழில்நகர் பகுதியில் அண்ணா ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் நலிந்த 100 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அதிமுக வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஏழை எளிய மாணவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இனிப்புகள் வழங்கி சுமார் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து கொத்தமூர் பகுதியில் எம்ஜிஆர் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழாவை தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் விமர்சையாக கொண்டாடினர். சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படங்களுக்கு முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை, சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தரராஜன் மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கி கிருஷ்ணன் வெற்றிவேல் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் தலைமையில் புரட்சித் தலைவர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து திமுக கட்சியில் இருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் சேர்ந்தனர். அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் துண்டு அணிவித்து வரவேற்றார். இதையடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தில் மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி தலைமையில் திரளான கழக நிர்வாகிகள் இதய தெய்வம் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழாவை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் வெகு சிறப்பாக கொண்டாடினர். மதுரை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் முன்னாள் அமைச்சர் உடுமலை K ராதாகிருஷ்ணன் தலைமையில் புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் தக்கலையில் மாவட்ட கழக செயலாளர் ஜான் தங்கம் தலைமையில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வுகளில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி அதிமுக நிர்வாகிகள் கொண்டாடினர். பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்துக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூரில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. கடலூர் வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மகளிரணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வுகளில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழகத்திற்கு பொற்கால ஆட்சியை தந்த ஏழைகளை வாழ வைத்த இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் மாவட்ட செயலாளர் S ஆறுமுகம் தலைமையில் புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் சுல்தான்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. செஞ்சேரி மலையில் மகளிர் அணியினர் பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினர்.
திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தேனி கிழக்கு மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை MP ராமர் தலைமையில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வுகளில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினரால் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம், காந்தி சிலை, சன்னதி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புரட்சித் தலைவரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானமும் வழங்கினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அன்னதானம் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வண்ணாம்பள்ளி, ஊத்தங்கரை, மத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் தலைமையில் புரட்சித் தலைவரின் 108வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்திற்கும் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பில் நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல வண்ணாம்பள்ளி பகுதியில் ஒன்றிய செயலாளர் வேட்டி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KE கிருஷ்ணமூர்த்தி, மருத்துவரணி மாவட்ட செயலாளர் டாக்டர் இளையராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல வேலூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் காட்பாடி, சித்தூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புரட்சித் தலைவரின் திருவுருவச் சிலைகளுக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு கழக நிர்வாகிகள் இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நிர்வாகிகளுடன் காந்தி சாலை வழியாக பேரணியாக சென்று பழைய பேருந்து நிலையம் முன்பு உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இதையடுத்து மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதையடுத்து ஆரணி தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரக்கூர் கிராமத்தில் மாவட்ட கழக செயலாளர் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் பம்மலில் பகுதி கழக செயலாளர் அப்பு ஏற்பாட்டில் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் புரட்சித் தலைவரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து தாம்பரம் கிழக்கு பகுதி சார்பில் பகுதி கழக செயலாளர் எம். கூத்தன் தலைமையிலும் மாவட்ட பகுதி பிரதிநிதி ஜார்ஜ் ஏற்பாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதையடுத்து தாம்பரம் மத்திய மற்றும் மேற்கு பகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.